நாம் வசிக்கிற வீடு வந்து அன்பு நிறைந்ததாக இருக்க வேண்டும். அதனால் என்னென்னா அப்படின்னா என்ன பண்ண வேண்டும்? அப்போது நிறைய பேர் ஒரு குடும்பம் இருக்காங்கனாக்கா அந்த குடும்பத்தினர் வந்து ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்க வேண்டும், பாசமாக இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும். அப்படின்னாக்கா என்ன தேவைன்னா அடிக்கடி இப்போ அவங்க பார்த்துக்கணும். இப்போ ரொம்ப பெரிய வீடு கட்டுறாங்கல்ல, பங்களா மாதிரி கட்டுறாங்கல்ல, அவங்க வந்து ஒருத்தர் ஒரு ரூமில் இருப்பாங்க. யாருமே பார்த்துக்க மாட்டாங்க, அதிகமாக பார்த்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வீடு, பெரிய வீடெல்லாம் கட்டக்கூடாது, ரொம்ப பெரிய வீடெல்லாம் கட்டக்கூடாது. அதாவது வீட்டை நீங்கள் எல்லாத்துக்கும் தனித்தனி அறை கொடுக்க விட, தனித்தனி வீடு இருக்கணும். வீட்டை விட்டு வெளியே வந்தால் ஒரு முகத்தில் தான் முழிக்கணும், அந்த வீட்டில் உள்ளவங்க மற்றவங்களோட முகத்தில் முழிக்கணும். நீங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டீங்க, வீட்டை விட்டு வெளியில் வரீங்கன்னா நீங்கள் யாரையாவது ஒருத்தர் பார்க்குற மாதிரி இருக்கணும், எளிதாக பிறரை தொடர்பு கொள்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் மாடியில் இருப்பீங்க, ஒருத்தர் பால்கனியில் இருப்பார், இன்னொருத்தர் வந்து 3வது மாடியில் இருப்பார். இந்த மாதிரி ஒரு குடும்பத்தினர் இருந்தாக்கா அந்த குடும்பத்தினர் வந்து ஒருவருக்கொருவர் எப்படி அன்பாக இருக்க முடியும்? பேசுவதற்கு என்பது எளிதாக இருக்க வேண்டும். ஒரு குடும்பம் இருக்குதுன்னா 4 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 4 பேரும் 4 சிறிய வீடுகளில் வசிக்க வேண்டும். அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தால் 4 வீட்டையும் மையத்தில் வந்து ஒரு வராந்தா, அதாவது ஒரு மையம், 4 பேரும் 4 வீடு ஒரு வட்ட வடிவில் கூட இருக்கலாம். ஒரு 4 வீடு என்பதால் சதுர வடிவில் கூட இருக்கலாம். 4 வீட்டோட வாசலும் மையப்பகுதியை நோக்கியதாக இருக்க வேண்டும். 4 பக்கத்துலேயும் 4 வீடு இருக்கணும். மையப்பகுதியை நோக்கியதாக அதன் வாசல் இருக்க வேண்டும். வீட்டை விட்டு வெளியே திறந்தாங்கனாக்கா ஒருத்தர் மற்றவங்கள பார்த்துக்கிற மாதிரி, அந்த மாதிரி எளிதாக ஒரு உதவிக்காக கூப்பிடுற மாதிரி, அழைப்பதற்கு வசதியாக இருக்கிற மாதிரி வீடு கட்டப்பட வேண்டும். சும்மா வந்து பெரிய பங்களா கட்டிடுறது, பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கில் பணத்தை கட்டிட்டா பார்த்தா அப்பா எங்கம்மா அப்படின்னு கேட்டால் அவர் அங்கே 3ஆம் மாடியில் இருக்காருப்பா அப்படின்வாங்க. பையங்க அவன் பால்கனியில் இருக்கான், நீ எங்கே இருக்கிற? நான் மொட்டை மாடியில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி. தம்பி எங்கே இருக்கான்? அவன் வராந்தாவில் இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு தொடர்பே இருக்காது. அப்படி ஒரு தொடர்பை பெரிய வீடு கட்டும்போது அங்கு உள்ளவர்கள் வந்து முற்றிலும் தனிமை என்பது தேவை தான். ஆனால் அந்த உறவு முறையும் தேவை, தனிமையும் தேவை. ஒரு குடும்பம்னா அங்கு வாழ்பவர்கள் தனிமையாகவும் இருக்க வேண்டும், அவர்களுக்குள் உறவு முறையும் ஏற்பட வேண்டும். அதனால் வந்து சிறிய வீடு தான். ஒருவருக்கு வசிப்பதற்கு ஒரு குடும்பம்னா அங்கே வசிப்பவருக்கு ஒருவருக்கும் சிறிய வீடு கொடுக்கப்பட வேண்டும். அப்படி கொடுக்கப்படுகிற வீடு வந்து ஒரு 7-8 அடி அகலம், ஒரு 10 அடி நீளம், அவ்வளோதான். அப்புறம் ஒரு சமையலறை, ஒரு குளியலறை, ஒரு கழிவறை. இதுதான் ஒருத்தருக்கு கொடுக்கப்படுகிற வீடு. அந்த ஒரு சதுர வடிவில் அதன் பரப்பளவு, ஒரு குடும்பத்தின் பரப்பளவு சதுர வடிவில் இருக்க வேண்டும். அங்கு 4 வீடுகள் இருக்க வேண்டும். 4 பக்கங்களிலும் ஒவ்வொரு வீடு. அந்த வீட்டின் வாசல் என்பது மையப்பகுதியை நோக்கியதாக இருக்க வேண்டும். அந்த சதுர பரப்பளவின் மையப்பகுதியை நோக்கியதாக இருக்க வேண்டும். கதை திறந்தாங்கனாக்கா மற்றவங்கள வந்து பார்க்குற மாதிரி, எல்லோரும் வீட்டை விட்டு வெளியில் வந்தால் 4 பேரும் ஒன்றா கூடுற மாதிரி, ஒன்றா கூடி உட்காந்து பேசுகிற மாதிரி அதன் மையப்பகுதி இருக்க வேண்டும். இப்படி தான் ஒரு வீடு வந்து இதில் வந்து இது பெரிய வீடாகவும் இருக்குது, சொல்லப்போனால் இது வந்து பெரிய வீடாகவும் இருக்குது, அதே நேரத்தில் எளிமையான வீடாகவும் இருக்குது, உறவு முறைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற வீடாகவும் இது இருக்கிறது. இந்த மாதிரி குடும்பத்தினர் வசிக்க வேண்டும், வாழ வேண்டும். ஏன்னா ஒருத்தரோட வீட்டில் இன்னொருத்தர் போகக்கூடாது அப்படிங்கிற விதிமுறையெல்லாம் இருக்குது. ஒருத்தரோட வீட்டில் இன்னொருத்தர் போகக்கூடாது, அண்ணனோட வீட்டில் தம்பியோட, அம்மாவோட வீட்டில் பையன் போகக்கூடாது, அப்பாவோட வீட்டில் அம்மா போகக்கூடாது, அம்மாவோட வீட்டுக்குள்ளே அப்பா போகக்கூடாது. அம்மாவும் அப்பாவும் காதல் பண்ணணுன்னா அதுக்குன்னு ஒரு தனி அறையை வைத்து கொள்ள வேண்டும், அங்கு தான் அவர்கள் சந்தித்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி அதே நேரத்தில் கதவு திறந்தாங்கனாக்கா வெளியில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கணும், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும். இந்த மாதிரி ஒரு எளிமையான ஒரு குடும்பம் வேண்டும். அது மாதிரி பெரிய பங்களாலாம் கட்டுறாங்கனாக்கா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்ய மாட்டாங்க, மற்றவங்க தான் செய்வாங்க, வேலையாட்களை போட்டு செய்வாங்க. ஒருத்தர் ஒரு மூலையில் இருப்பாங்க. அதனால் வந்து ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு அப்பாவுக்கு நெஞ்சு வலிக்குதுன்னா கூட யாரை உதவிக்கு கூப்பிட? 3ஆம் மாடியில் இருப்பா, நான் இறங்கி வரேன்ப்பா, படியில் வந்துட்டுருக்கேன்ப்பா, வந்துட்டுருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டுருவார். வந்து பார்த்தா அவருக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிட்டுருக்கும், உயிரோடு இருக்கிறதே அதிசயம். அந்த மாதிரி ஒருவருக்கு ஒருவர் உதவி, ஒரு சின்ன உதவி, பேசுவதற்கு துணை, பேச்சு துணை. அந்த குடும்பத்தினர் தனித்தனி வீடுகளில் இருந்தாலும் ஒருவருக்கொரு வெளியே வந்து ஒருவருக்கொரு பேசிக்கொள்ள வேண்டும், அடிக்கடி சந்தித்து கொள்ள வேண்டும், கலந்துரையாட வேண்டும். அந்த மாதிரி ஒரு வீட்டின் அமைப்பு இருக்க வேண்டும். பெரிய பங்களா கட்டுறது வேணால் பெருமைக்காக வேணால், பார்க்குறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும், ஆனால் அங்கே வாழ்கிறதுக்கு அது நல்லா இருக்காது, பழகுவதற்கு ஏற்றதாக இருக்காது, பார்ப்பதற்கு அழகாக இருக்கும், ஆனால் வந்து பந்தாவாக இருக்கும், பெருமையாக இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே வாழ்வதற்கு அங்கு வாழ்கிறவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த முடியாது,
பேசிக்கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை. பேசிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருந்தால் தான் அன்பு என்பது செலுத்த முடியும். பேசுவது தானே அன்பு. நீங்கள் உங்கள் அன்பை எப்படி செலுத்துவீங்க? பேசுவது தான். அப்படி இருக்கும்போது பேசிக்கொள்வதற்கு எளிதாக வாய்ப்புகள் அமைய வேண்டும். அதே நேரத்தில் சும்மா ஒரு ரூமை கட்டி அதில் கும்பலாக எல்லோரும் வரிசையாக படுத்து கிடங்க, குடும்பத்தினர் எல்லாம் அப்படியும் படுக்கக்கூடாது. தனித்தனி அறை என்பது இருக்க வேண்டும். தனித்தனி வீடுன்னே சொல்லிடணும். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும். தனித்தனி கழிவறை, தனித்தனி குளியலறை, தனித்தனி சமையலறை, இதெல்லாம் இருக்கணும். அதனால தான் தனித்தனி வீடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே நேரத்தில் வீட்டை விட்டு வெளியில் வந்தாங்கன்னா மற்றவங்கள பார்க்கணும். வீட்டுக்குள்ளே ஒரு உலகத்தை உருவாக்கிடக்கூடாது. வீடை ரொம்ப பெருசாக கட்டிட்டாங்கன்னா ஒவ்வொருவருக்கும் அவர் மேல் ஃப்ளோரில் இருப்பாருன்னா அவர் வீட்டுக்குள்ளே ஒரு உலகத்தை உருவாக்கி வீட்டை விட்டே வெளியே வர மாட்டார். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. வீட்டுக்கு வெளியில் வர வைக்கிற மாதிரியும் ஒரு வாழ்க்கை முறை இருக்கணும். மக்களை வீட்டுக்குள்ளே அவர்கள் வாழ்ந்து முடித்து விடக்கூடாது. அவர்களை வெளியே கூட்டு வர வேண்டும். தெருவுக்கு அழைத்து வர வேண்டும். தெருவில் அப்போ நிறைய விளையாட்டு மைதானம் இருக்கணும். அந்த மாதிரி விளையாட்டு மைதானங்கள், அது மாதிரி உடற்பயிற்சி கூடம், நடைப்பயிற்சி கூடம், நீச்சல் குளம், அப்படி இப்படின்னு நிறைய சுவாரஸ்யமான அனுபவங்களை தருகிற ஒரு சூழல்கள், ஒரு வாய்ப்புகள் இவங்க வீட்டை விட்டு வெளியே வந்தால் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை மக்களுக்கு ஏற்பட வேண்டும். அப்போ தான் மக்கள் மகிழ்ச்சியாக, உறவுமுறை சிறப்பாக இருக்கும். ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அன்பு பரிமாறப்படும். இயல்பாக வாழ்வார். வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வார்கள். உறவுமுறை தான் வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு உறவுமுறை தான். தனிமையிலே வாழ்க்கையை நம்ம தனிமையாக இருந்தால் வாழ்க்கையை அனுபவிக்கிறோங்கிற உணர்வு வராது. தனித்தனியாக மற்றவங்கள்ட்ட பேசணும். இந்த உறவுமுறை தான் வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு நமக்கு தேவைப்படுகிறது. வாழ்க்கையை அனுபவிக்கிறோம் என்கிற உணர்வு நமக்கு ஏற்பட வேண்டுமென்றால் நாம் மற்றவர்களிடம் பேசணும். பேசுவதற்கான வாய்ப்பு அடிக்கடி தெரிந்தவர்களோடு சும்மா அந்நியர்களோடு இல்லை, தெரிந்தவர்களோடு, உறவினர்களோடு, நண்பர்களோடு பேச வேண்டும், பழக வேண்டும். அப்போ தான் நாம் வாழ்க்கையை அனுபவிக்கிறோம் என்கிற உணர்வு நமக்கு ஏற்படும்.